இன்னும் 2 யூனிட் S-400 டெலிவரி பண்ணணும் ரஷ்யா. இதுக்கு நடுவில் கைஸ் S-400ஓட டெக்னாலஜி டிரான்ஸ்ஃபரை வந்து இந்தியாவுக்கு பண்ணலான்னு ரஷ்யா முன் வந்திருக்காங்க. இதை பற்றி தான் கைஸ் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் டு A2G டிஃபென்ஸ் தமிழ். S-400 வான் பாதுகாப்பு அமைப்பை இன்னும் 2 யூனிட் IAFக்கு ரஷ்யா தரணும். இப்போ கைஸ் இந்த அமைப்போட டெக்னாலஜி டிரான்ஸ்ஃபரை வந்து இந்தியாவுக்கு தர முன் வந்திருக்காங்க. இந்த ப்ராஜெக்டால கைஸ் S-400ஓட காம்போனன்ட்ஸை வந்து இந்தியாலேயே நம்ம தயாரிக்க முடியும். 5 யூனிட் S-400 வந்து 2028ல் 5.43 பில்லியனுக்கு இந்தியா ஆர்டர் பண்ணாங்க. 3 யூனிட் S-400 வந்து ஏற்கனவே ரஷ்யா டெலிவரி பண்ணிட்டாங்க கைஸ். அதை வந்து இப்போ நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதை வந்து நார்த் பார்டர்லையும் வெஸ்ட் பார்டர்லையும் முக்கியமாக பாகிஸ்தானுக்கும் சீனாவுக்கும் நம்ம வந்து எதிராக வந்து இதை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இது வந்து சக்ஸஸ்ஃபுல்லாகவும் செயல்பாட்டில் இருக்குது. இது கைஸ் இந்தியாவோட வான் பாதுகாப்பு திறனை வந்து அதிகப்படுத்துது. இன்னும் கைஸ் 2 யூனிட் S-400க்காக நம்ம காத்துக்கிட்டு தான் இருக்கோம். அது வந்து எப்போ டெலிவரி வரும்னு சொல்லி இன்னும் கரெக்டான டேட் நம்மளுக்கு தெரியல. டெலிவரி பண்ணாததுக்கு என்ன காரணம்னு பார்த்தோம்னா கைஸ் ரஷ்யா உக்ரைன் போராலையும் பல வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் வந்து பொருளாதார தடைகளும் போட்டிருக்காங்க. இதனால வந்து கைஸ் S-400ஓட பல உதிரி பாகங்கள் வந்து ரஷ்யாவுக்கு வந்து கரெக்டாக கிடைக்கிறது இல்லை. 2 யூனிட் S-400 வந்து எப்போ தருவாங்கங்கிறது வந்து ஒரு கேள்விக்குறியாக தான் கைஸ் இருக்கு. இப்போ கைஸ் மேட் இன் இந்தியா திட்டத்தில் உள்நாட்டிலேயே பாதுகாப்பு பொருட்களை வந்து முழுக்க 100% வந்து உருவாக்கணுங்கிற நோக்கத்தில் வந்து இந்தியா இருக்காங்க. இப்போ கைஸ் இந்த நோக்கத்தில் வந்து நம்ம இந்தியா இருக்கிறதுனால ரஷ்யா S-400ஓட டெக்னாலஜி டிரான்ஸ்ஃபரை வந்து நம்மளுக்கு பண்ணாலும் அது வந்து அவங்க சிஸ்டம் மாதிரி தான் கைஸ் இருக்கும். அது என்னதான் வந்து நம்ம எவ்வளோ நாளாக உருவாக்கிக்கலாம். அவங்க வந்து இதுக்கு மேலே வந்து S-400 வந்து நம்ம கிட்ட இருந்து வாங்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி ரஷ்யாவுக்கு தெரிஞ்சிருச்சு. இதனால வந்து அவங்க வந்து டெக்னாலஜி டிரான்ஸ்ஃபர் பண்ணி அது மூலமாக வந்து நம்ம நாட்டிலேயே S-400 உருவாக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் கைஸ் என்னதான் சொன்னாலும் ரஷ்யா வந்து இதை பண்ணுறது வந்து பெரிய விஷயம் கைஸ். ஏன்னா வந்து உலகத்திலேயே வந்து மிக சிறந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்னு பார்த்தோம்னா 400 வந்து அடிச்சுக்கிறதுக்கு ஆளே இல்லை. S-400ஆல 600 கிலோமீட்டருக்கு வந்து அதோட இலக்கை வந்து கண்காணிக்க முடியும். அதுவும் இல்லாமல் வந்து 400 கிலோமீட்டரில் எந்த இலக்கு வந்தாலும் அதை வந்து ஈஸியாக இன்டர்செப்ட் பண்ண முடியும் S-400ஆல. முக்கியமாக கைஸ் பாகிஸ்தானோட எல்லையில் இதை வச்சோம்னா ஒரு S-400 யூனிட்டை பாகிஸ்தான் ஃபுல்லாகவே இது கவர் பண்ணிடும். அவங்க வந்து எங்கே மிசைல் லான்ச் பண்ணாலும் நம்மளுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும் கைஸ். இந்த ப்ராஜெக்ட் மட்டும் கைஸ் நிறைவேறிடுச்சுன்னா இந்த S-400ஓட உதிரி பாகங்களை வந்து நம்ம உள்நாட்டிலேயே தயாரிக்கலாம். இந்த ப்ராஜெக்டால கைஸ் உள்நாட்டு பாதுகாப்பு உற்பத்தியை வந்து அதிகப்படுத்தலாம். ஏன்னா வந்து இந்த மாதிரி ஒரு பெஸ்ட்டான சிஸ்டம் வந்து நம்மளே உருவாக்குறவங்க போது நிறைய நாடுகள் வந்து ஆர்டர் பண்ணுவாங்க. அவங்களுக்கும் நம்ம வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணி தரலாம். இதனால வந்து நம்மளோட உற்பத்தி வந்து அதிகமாகும். அதுவும் இல்லாமல் இதுக்கு மேலே வந்து நம்ம இந்த மாதிரி ஒரு பெஸ்ட் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் வேணும்னு வந்து ரஷ்யாவையோ இல்லை அமெரிக்காவையோ நம்ம நம்பி இருக்க தேவையில்லை. எந்த வெளிநாட்டையும் நம்பி இருக்க தேவையில்லை. நம்மளே உருவாக்கிக்கலாம். இந்த ப்ராஜெக்ட் மட்டும் கைஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிருச்சுன்னா முக்கியமான இன்டர்செப்டார்ஸ் ஏவுகணைகளை வந்து நம்ம உள்நாட்டிலேயே தயாரிக்கலாம். நம்ம எத்தனை நாளாக தயாரிக்கலாம் கைஸ். ஒரு இன்டர்செப்டாரும் கோடிக்கணக்கில் ரேட் இருக்கும் கைஸ். அப்படி பார்க்கும்போது என்னதான் கைஸ் நம்ம பெஸ்ட்டான ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் வச்சிருந்தாலும் ஒரு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் பேட்டரியில் வந்து ஒரு 20-25 இன்டர்செப்டார்ஸ் தான் கைஸ் இருக்கும். அதுக்கு மேலே வந்து இருக்காது. இது வந்து பாகிஸ்தான் வந்து நம்ம மேலே அட்டாக் பண்ண நினைச்சாங்கன்னா ஒரு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை அடிக்கணும்னு நினைச்சாங்கன்னா கைஸ் இன்டர்செப்டார்ஸ்க்கு மேலே வந்து அவங்க மிசைல்ஸ் அனுப்புனா ஈஸியாக முடிஞ்சிடும். அதாவது நம்ம கிட்ட ஒரு 100-110 இன்டர்செப்டார்ஸ் இருக்குன்னா பாகிஸ்தான் வந்து ஒரு 120-130 ஏவுகணைகளை வந்து அனுப்புனாங்கன்னா முக்கால்வாசி நம்ம இன்டர்செப்ட் பண்ணிடும். ஆனால் வந்து மீதி இருக்கிறத வந்து நம்ம ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை வந்து ஈஸியாக அடிச்சிடும். பெரிய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்துக்கும் கைஸ் இப்படி ஒரு ப்ராப்ளம் இருக்குது. அதோட இன்டர்செப்டார்ஸ் தீர்ந்துருச்சுன்னா அதை லோட் பண்ணுறதுக்கு வந்து கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். இப்போ கைஸ் நம்ம உள்நாட்டிலேயே வந்து இந்த மாதிரி ஏவுகணைகளை வந்து தயாரிக்கிறதுனால நம்ம எவ்வளோ நாளா தயாரிக்கலாம். இப்படி இருக்கும்போது இந்தியாவோட வான் பாதுகாப்பை வந்து அதிகப்படுத்தலாம் ஈஸியாக. இப்போ கைஸ் ரஷ்யா வந்து இந்த திட்டத்தை வந்து திரும்ப பரிசீலமைக்கணும். இந்த S-400ஓட டெக்னாலஜிங்களை வேணும்னு நினச்சிங்கன்னா கைஸ் அதுவும் ஒரு கேள்விக்குறி தான். ஏன்னா வந்து நம்ம உள்நாட்டிலேயே நம்ம DRDO தலைமையில் வந்து S-400 கூட கம்பேர் பண்ணுற மாதிரி நம்ம ஒரு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை தயாரிச்சுக்கிட்டு இருக்கோம். குஷா சர்ஃபேஸ் டு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை நம்ம தயாரிச்சுக்கிட்டு இருக்கோம். இந்த குஷா ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் கைஸ் S-400ஓட கம்பேர் பண்ணுற மாதிரி லாங் ரேஞ்ச் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமாக இருக்கும். இப்போ கைஸ் நம்ம வந்து S-400 எடுத்துக்கிட்டோம்னா ஒரு வேளை வந்து இந்த குஷா அமைப்பை வந்து நம்ம ஸ்டாப் பண்ணுற மாதிரி ஆயிரும். இல்லைன்னா வந்து இதோட வளர்ச்சியை வந்து பாதிக்கிற மாதிரி ஆயிரும். இந்த மாதிரியும் ஒரு கேள்வி இருக்குது கைஸ். வந்து நம்ம உள்நாட்டிலேயே இந்த மாதிரி ஒரு கேப்பபிளான ஒரு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் உருவாக்கிக்கிட்டு இருக்கோம் S-400ஓட கம்பேர் பண்ணுற மாதிரி. இப்போ கைஸ் நம்ம S-400ஓட டெக்னாலஜி டிரான்ஸ்ஃபரை வந்து நம்ம வாங்கிக்கிட்டோம்னா எங்கே வந்து புதுசா
அமைப்போட வளர்ச்சியை வந்து இது தடுக்க வாய்ப்பு இருக்கு. அப்படி இல்லைன்னா நம்ம வந்து இதை ரெண்டு சிஸ்டத்தையும் வந்து ஒரே நேரத்தில் நம்ம டெவலப் பண்ணவும் முடியும். ஓகே, இது ஒரு வேற கண்ணோட்டத்தில் பார்க்கலாம்னா கைஸ், S-400ஓட டெக்னாலஜி நம்மளுக்கு கிடைச்ச பிறகு அந்த டெக்னாலஜியை வச்சு இன்னும் நம்ம வந்து நம்ம உள்நாட்டிலே உருவாக்குற புதுசா அமைப்பை வந்து இன்னும் நம்ம டெவலப் பண்ணலாம், பவர்ஃபுல்லா பண்ணலாம் கைஸ். இதை இப்போ கைஸ் ரஷ்யாவோட இந்த சலுகையை வந்து நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, ரஷ்யா மேல வந்து நிறைய மேற்கத்திய நாடுகள் வந்து நிறைய பொருளாதார தடைகள் போட்டிருக்காங்க. இதை வந்து நம்ம மேலேயும் போடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அமெரிக்காவே நம்ம மேல பொருளாதார தடைகள் போடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அமெரிக்கா கைஸ் கிட்டத்தட்ட வந்து அவங்க ராணுவ பொருட்களை விற்கிறதுக்கு தான் பார்ப்பாங்க. அவங்க கிட்ட இருக்கிற பெரிய மார்க்கெட்டே இதுதான் கைஸ், அவங்க ராணுவ பொருட்கள் தான். இப்போ வந்து இருக்கிறதுலே தலை சிறந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை வந்து உலகத்திலே பெஸ்டான ஒரு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை வந்து நம்ம உருவாக்குறோங்கும் போது நம்ம கிட்ட இருந்து நிறைய நாடுகள் வந்து ஈஸியா வாங்கிடுவாங்க. அதனால வந்து நம்ம மேல பொருளாதார தடைகள் போட்டு அதை வந்து நிறுத்த பார்ப்பாங்க அமெரிக்கா. அதுவும் இல்லாம கைஸ், இந்த மாதிரி ஒரு பெஸ்டான ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் நம்ம நாட்டுக்கு வந்துச்சுன்னா நம்ம வந்து இது மேல கவனத்தை செலுத்தி நம்ம உருவாக்க ஆரம்பிச்சிருவோம். இதனால வந்து நம்ம உள்நாட்டிலே இருக்கிற ப்ராஜெக்ட்ஸ் வந்து கொஞ்சம் பாதிக்க வாய்ப்பு இருக்கு கைஸ். ஏன்னா வந்து இது வந்து இருக்கிறதே பெஸ்டான ஏர் டிஃபென்ஸ், நம்ம குஷாவும் இருக்கிறதுலே பெஸ்டான ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் தான். ஆனா வந்து S-400 வந்து நம்ம உள்நாட்டிலே உருவாக்கும் போது இது வந்து குஷா ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தோட வளர்ச்சியை வந்து இது பாதிக்க வாய்ப்பு இருக்கு கைஸ். இந்த வீடியோவை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க கைஸ். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய், குட் நைட்.